13 ஏரிகள், 2 கால்வாய்கள் நிரம்பிய இருந்த அந்த நிலத்தை பரந்தூர் விமான நிலையத்துக்காக கையளிப்பது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து களத்தில் இறங்கி வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் அரசு இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படாததாக அறிவித்திருக்கிறது. அதையொட்டி தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நன்றியையும், உண்மையில் 22ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த அறிவிப்பு வெளியானது. பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்பட இருக்கிறது, நிலம் கையகப்படுத்த இருக்கிறோம் என்ற செய்தி. அதைத் தொடர்ந்து ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் இந்த பிரச்சனையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம், மருத்துவர் ஐயாவிடம் பேசிய போது, பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து கேட்பு கூட்டம் 25/8 காஞ்சிபுரத்தில் வைத்து மாவட்ட செயலர் மகேஷ்குமார், ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்போ அந்த பகுதியைச் சேர்ந்த 13 கிராமத்து பொதுமக்களும் அங்கு தேடி வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குறைகளை சொல்லினர். அந்த நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களின் நிலைமைகளை கேட்டறிவதற்காக ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைத்தது. அந்த குழுவில் நானும் இருந்தேன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அந்த நிலத்தில் அந்த மக்களின் பாடுகளையும் தேவைகளையும் சேர்த்தே நாங்கள் உணர்ந்து அந்த தகவல்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிடம் கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பு குழுவின் தலைவராக இருக்கிற சுப்பிரமணியன், செயலாளர் கதிரேசன் அவர்கள் முன்னெடுத்திருந்த இந்த போராட்டம் இன்றைக்கு மக்களின் பேராதரவுடன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். இந்த தமிழக அரசு இன்று கொடுத்திருக்கிற அறிவிப்பினால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்றைக்கு எங்களுடன் இந்த போராட்டத்தில் இணைந்திருப்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமைக்கும் சேர்த்து ஒரு நன்றி கடிதத்தை எனக்கு அந்த எதிர்ப்பு குழுவினர் அனுப்பிச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் இது எங்களது கடமை, நிலங்களை, அதுவும் மக்களுக்கு சோறு போடும் நிலங்களை பத்திரப்படுத்த வேண்டியது எங்களது கடமை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்தது போல இந்த பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட்டது உள்ளபடி மகிழ்ச்சி. ஆனால் உடவிலேயே தமிழகத்துக்கு 2வது விமான நிலையத்துக்கு சரியான இடத்தை உடனடியாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக சொல்லிக்கொண்டு அந்த மக்கள் இந்த போராட்டத்தை வெளியில 144 ஊரடங்கு போல திமுக இதுல வச்சிருந்த அந்த வெளியவே தெரியாம இருந்த போதும் கடுமையாக உணர்வோடு போராடிய அந்த மக்களுக்கு அந்த நிலம் என்றைக்கும் நன்றி கடன் செலுத்தும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். என் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமைக்கும் இந்த போராட்ட குழுவினரோடு இணைந்திருந்த அத்துணை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கின்றேன்.